எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. இன்னைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது மக்களவை, மாநிலங்களவையில் உள்ள எம்பின்னு சொல்லும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருக்கட்டும், இல்லை நாமினேட்டட் எம்பிஸாக இருக்கட்டும், பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. இதில் மொத்தமாக 767 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 767 வாக்குல ஒன்று தபால் ஓட்டு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக 15 பேர் சரியா ஓட்டு போடல, ஒழுங்கா வாக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு அதையும் இன்வாலிட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 752 வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல பிஜேபி கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 452 வாக்குகளும், சுதர்ஷன் ரெட்டி காங்கிரஸ் உடைய வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டிக்கு 300 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா இந்தியாவுடைய அடுத்த துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.